பிஜேபி இது எப்போ வந்து நம்ம முருகனை எடுக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்து முன்னணி, இங்கே இந்து மக்கள் கட்சி, விஸ்வ இந்து பரிசுத்து, ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் தனித்தனி அமைப்பு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாம் ஒரே பாரதிய ஜனதாவின் கிளைக்கழகங்கள் தான். அவங்க இவ்வளோ நாளாக வந்து விநாயகரை தான், பிள்ளையாரை தான் போற்றிக்கிட்டு இருந்தாங்க, அதை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது இங்கே ஒன்றும் இதாகலைன்னா அப்போ தமிழருக்கு இருக்கிற பெருங்குறியீடு வந்து இங்கே முருகன் தான். சிவனையும் தொட்டு பார்த்தாங்க, அது ஒன்றும் சரியாக வரல. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒன்று ஒன்று செய்கிறாங்க. வட பகுதியில் வந்து ராமரை வச்சு வேலை செஞ்சாங்க. இப்போ அது வந்து அயோத்தியிலே அவங்க தேர்தலில் தோற்ற பிறகு அது எடுபடல. ராமர் கோயில் கட்டி முடித்த பிறகு அந்த பிரச்சனை முற்று பெற்றுச்சு. இந்த கோயில்னு மசூதியை இடித்து கோயில் கட்டணும்போது அந்த பிரச்சனையில் வந்து வளர்ந்தாங்க, அது முற்று பெற்றுச்சு. கேரளாவில் நுழையிறதுக்கு ஐயப்பனை கையில் எடுத்தாங்க, அதுவும் சரி வரல. ஏன்னா இவங்களை நீங்கள் நல்லா ஆழ்ந்து கவனிங்க, மக்களுக்கான பிரச்சனைகளை தொடுறதே இல்லை. ஏன்னா மக்களுக்கு பிரச்சனைகளை தந்ததே இவங்க தான். அங்கங்கே எது ஆழ்ந்த மக்களின் நம்பிக்கை பெற்று போற்றுதற்குரிய இறையாக இருக்கோ அதை தொடுறது, அந்த உணர்ச்சியை வந்து எளிதாக பற்றிக்கணும். அங்கே ஐயப்பனை எடுத்தாங்க, அதுவும் செல்லலை. அது ஏன்னா கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸ் ரெண்டு வலுவாக எடுத்து வீழ்த்திட்டாங்க. இப்போ இங்கே வந்து முதல்ல தொடக்கத்தில் இருந்து பிள்ளையாரை கொண்டு வந்து பார்த்தாங்க, அது சரி வரலை. இப்போ திட்டமிட்டு முருகனை தொடுறாங்க.